உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு நோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டுகள் ஆங்கில மருத்துவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் அவ்வாறு கிடையாது. நாடியை பிடிச்சி பார்த்துட்டு இதுதான் நோய் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த முறையில், அந்த பாரம்பரிய முறையில் வந்த சித்த வைத்தியர்களாகிய நாங்கள் வெறும் நாடி பிடிச்சி பார்த்தாலே போதும். 3 நாடியிலேயே கண்டுபிடிச்சலாம். வாத நாடி, பித்த நாடி, சிலத்தும நாடி அப்படின்றத அந்த நடையை வச்சே கண்டுபிடிச்சிருந்தா நோய். இதுதான் பாரம்பரிய வைத்தியம். ஆனால் இந்த சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பல நோய்களை அது சரி பண்ணிக்கிட்டே வரும். இப்போ ஆண்மை குறைவு ஏன் வந்துச்சு? குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை? என்கிட்ட வர்ற நிறைய பேஷண்ட்டுங்க செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அப்புறம் அதாவது கவுன்ஸ் உயிரணுக்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க, ஒலிகோஸ்பெர்மியா அசோஸ்பெர்மியான்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டுகளை அவங்க செஞ்சுட்டு மருத்துவத்தை நிறையா கையாண்ட பிறகு கடைசியில் முடிவில் சித்த வைத்தியர்களை தேடி வர்றாங்க. இப்போ இந்த குழந்தை பாக்கியம்ன்றது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அளவுக்கு மீறி குழந்தைகளை பெறுவாங்க. 14 குழந்தைகள் இருக்கும், 7 பையன்கள் இருப்பாங்க, 5 பெண்கள் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 5 குழந்தையாவது இருக்கும். இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை கிடைக்கிறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, அனைத்து மருந்துகளும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க, எந்த பலனும் இல்லை. குழந்தையே இனிமேல் பிறக்காது, ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்கள் அனுப்பிவிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரே ஒரு உயிரணு இருந்தால் போதும், அதை பல கோடான கோடி உயிரணுக்களாக பெருக்க முடியும். அதற்கான மூலிகைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குங்க.